வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை லைஃப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா டோல்கேட்டு, கிருஷ்ணகிரி டோல்கேட்டுக்கு வந்திருக்கிறோம். டோல்கேட் என்ன திடீர்னு டோல்கேட்டு கட்டுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோம். எல்லாம் ஹாலிடே விட்டனால, பாப்பாவுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டனால எல்லாம் ஊருக்கு போகிறோம். எங்கே போகிறோன்னா சேலம் போகிறோம். சேலம் போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேலம் போகிற வழியெல்லாம் காட்டிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க நீங்களும் பார்க்க வரலாம். ஃபுல்லாக எல்லாம் ஹாலிடே விட்டனால ஃபுல்லாக எல்லா ஃபேமிலியும் எல்லாம் சூக்கேஸோட தான் எல்லாருமே வந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கார்னால் அத்தனை கார் நின்றுது. எல்லா காருமே எல்லா விதமான காரும் எல்லாம் இது லீவ் வந்தங்காட்டி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை டிராஃபிக், எவ்வளோ டிராஃபிக்னு மட்டும் பாருங்கள். அந்த பக்கம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ இறங்கவே முடியல கார் விட்டு, அவ்வளோ டிராஃபிக்காக. அந்த டோல்கேட் மட்டும்தான் அவ்வளோ டிராஃபிக். வரக்குள்ளையில் எல்லாம் ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்று எல்லாம் வந்துட்டா. இன்றைக்கின்னு பார்த்து எல்லாம் ஃபுல்லாக ரோடு வேறு. அந்த பக்கம் டூ வீலர் அந்த சைடு ரோடெல்லாம் எல்லாம் ஒன் வேவ்லேயே விட்டுட்டாங்க. ஃபுல்லாக அத்தனை டிராஃபிக் ஏதோ வந்தன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக்காகவே இருந்துச்சு. டிராஃபிக் முடிச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ வசதியாக அப்படியே ஆளுங்க செம்ம வேகத்தில் தான் போகிறது. அந்த டோல்கேட் தான் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. மற்றபடி நாம் பாருங்கள் இந்த பக்கம் போனோம்னா அவ்வளோ டிராஃபிக் இல்லை. அந்த டோல்கேட் தான் 1 hour ஆயிடுச்சு. இன்றைக்கி டோல்கேட்டில் அவ்வளோ கூட்டம். அத்தனை கூட்டம் எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல. அவ்வளோ கார் சல்லுன்னு அவ்வளோ விதமான கார், அத்தனை காரும் போச்சு. ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி டோல்கேட் வரத்துக்கு மட்டும் 2.5 hour ஆயிடுச்சு. 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் 2 குழந்தைங்களும் எல்லாம் பசிக்கு வாடி போயிட்டாங்க. எல்லாம் சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு இறங்கணும். பாருங்கள் எவ்வளோ கார் போகுதுன்னு. இங்கே எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏதோ ஒரு ஹோட்டல் கிடைச்சா போதும், சாப்பாடு இருந்தால் போதும்ன்ட்டு ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து எல்லாம் அத்தனை பேர் வந்துட்டாங்க. பாருங்கள் இங்கே எவ்வளோ என் பொண்ணு சாப்பிட்றா. பக்கத்தாலேயே ஜீன்ஸு டிஷர்ட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், எங்க ஜீன்ஸு டிஷர்ட்டு போடலாமான்னு. ஜீன்ஸு டிஷர்ட் போடுற மாதிரி இருந்தால் என் கூட காரில் யாராதுன்ட்டு இருந்தாங்க. அதனால் இந்த லேடி பார்த்தோன்னே ஜீன்ஸு டிஷர்ட்டு போட்டு எங்கள் வீட்டுக்காரரை கடுப்பேற்றுறதுக்கோசரமே அவங்கள மட்டும் கண்குறிப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்க ஒரு தாட்டி இந்த மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட் போட விடுங்கன்னா எங்கள் வீட்டுக்காரை விட மாட்டேன்ட்டார். அட்லீஸ்ட் நாம் போட தான் முடியலையே, அட்லீஸ்ட் வீடியோவாவது எடுக்கலான்ட்டு அந்த 2 லேடி எடுத்துகிட்டு இருக்காங்களா. அதே குட்டி குழந்த ஜீன்ஸு டிஷர்ட் இந்த மாதிரி ஒரு நாள் போடணுன்னு ரொம்ப வருஷம் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு இப்படி ஹேண்ட்பேக் மாட்டிட்டு கெத்தாக நிற்கணும். ஒரு நாளைக்கு போடுவேன் எங்கள் வீட்டுக்கார அனுமதியோட. பாருங்கள் எவ்வளோ கார்னு பாருங்கள். 1 by 1 எவ்வளோ இப்படியே தான் வரணும். இந்த மாதிரி 1 by 1 எங்கேருந்து ஒசூர்லேருந்து ஆல்மோஸ்ட்டு தொப்பூர் வரையுமே. தொப்பூருக்கு அந்த பக்கம் நாங்கள் மேட்டூர் ரோடு வழியாக போயிட்டோம். அதுலேருந்து இந்த மாதிரியே தான் 2 ரோடு இந்த பக்கம் பிரித்து விட்டாங்க. பாருங்கள் முன்னாடி அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் போகிறது எல்லாம் விட்டாங்க. மறுபடியும் இப்போ கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தொப்பூர், இது 2வது தொப்பூர் டோல்கேட். இது கிருஷ்ணகிரி டோல்கேட் முடிஞ்சு இப்போ தொப்பூர் டோல்கேட்டில் நிறையா மங்கீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தொப்பூர் டோல்கேட் வந்தீங்கன்னா ஒரு 2-3 வாழைப்பழம் கொண்டு வந்து அந்த அந்த குரங்கு இருக்கும். அந்த குரங்குகளுக்கு வாழைப்பழம் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க. எல்லாம் காஞ்சி போய் கிடக்கிறதுனால எல்லாம் பசியோடு இருந்துச்சு. நான் ஏதோ 2-3 வாழைப்பழம் இருந்துச்சு போட்டேன், பொறுக்கிட்டு போயிடுச்சு. வந்தீங்கன்னா ஏதோ உங்களால் முடிஞ்சது அந்த மங்கிக்கு போடுங்க.